ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான சிறுகீரை ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சிறுகீரையை நல்லா தனித்தனியாக ஆஞ்சி வச்சுட்டு வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு இதையும் தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் கொஞ்சம் பருப்பு சிறுபருப்பு போட்டு அது கூட நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோமோ அதை ஃபுல்லாக போட்டுடணும். வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். எப்போவுமே சாம்பாருக்கு இந்த பருப்பு கடையிறது, பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கோங்க. நல்லா 2 பழுத்த தக்காளியும் அதோட சேர்த்துக்கோங்க. சரியா? எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு, ஏன்னா பருப்பு நல்லா வேகணும்ல, பருப்பு காயெல்லாம் சேர்ந்து அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா இதை விசில் போட்டு குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கரெக்டாக 3 விசில். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது நல்லா பருப்பு வெந்து காயெல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும். அதை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா முருங்கைக்காய் ஆட் பண்ணணும். கொஞ்சம் முருங்கைக்காய் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ முருங்கைக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா, ஏன்னா பருப்பு நல்லா வெந்து கட்டியாக இருக்கும், அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கும்போது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கணும். கொஞ்சம் சீரகம், ஒரு 2 பல்லு போல் பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முருங்கைக்காய் போட்டதுக்கு அப்புறமா தேங்காய் உள்ளே மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியும் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருக்குமா, அது கூடயும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி உள்ளே விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிறுகீரை ஃபஸ்ட்டே ஆஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கீரையை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுனா இந்த டைமில் உப்பு லைட்டாக புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம், இதை விசில் போட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்படி இருக்கும். அதாவது முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கும், கீரையும் நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு வேளை வேகலை அப்படின்னா கூட ஒரு நிமிஷம் நீங்கள் வேக விட்டுக்கலாம். இது போதும். சரியா? இது இவ்வளோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வழக்கம் போல் தான், நமக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் எண்ணெய் சூடாயிரும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கடுகு ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதோட நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. தெரியும் தானே நமக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் அந்த பொன்னிறம் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அது கூட என்ன பண்ணோம் அப்படின்னா இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த 2 மட்டும் இருந்தாலே போதும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இந்த டைமில் என்ன பண்ணணும்னா வத்தல், ஒரு 3 வத்தல் லைட்டாக கிள்ளி வச்சுருக்கேன், அந்த 3 வத்தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். வத்தல் எப்போவுமே கொஞ்சம் நமக்கு தெரியும், அதை கிண்டும் போதே ரொம்ப கருகும் விட்டுறக்கூடாது, பச்சையாகவும் இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் லைட்டாக 2-3 கிண்டி விட்டாலே போதும். அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நமக்கு தெரியும் பார்த்தாலே அந்த கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த 3 சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குழம்பு வச்சுருக்கோம்ல அதோட கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கணும். எப்படி நம்ம தாளிப்பு போடுற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாமே இருக்கும்ல, ஸோ இங்கேருந்து ஒரு கரண்டி எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா உள்ளே ஊற்றிடணும். லைட்டாக ஒரு கலக்கில ஊற்றிட வேண்டியதான். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் இந்த ஸ்டைலில். ஸோ நான் இதில் புளி ஊற்ற மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நல்லா பழுத்த தக்காளி 2ஆக போட்டுட்டேன். அதனால் இதில் புளி ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி. இதை குழம்புன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருப்பேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.